சரிங்க, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நம்ம வந்து 9 o'clock கிளம்பணும்னு நினச்சோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து மணி இப்போ 9:06 ஆகுது. ஸோ நம்ம கிளம்பியாச்சு. இனி நேராக கரடியூர் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குதுங்க ஏற்காடில். இப்போ நம்ம அங்கே தான் மேப் போட்டு இப்போ நேராக இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் கிளம்பி. வேறு எங்கேயுமே நம்ம போகிற மாதிரி இல்லை, நடுவில் எங்கேயும் ஸ்டாப் பண்ண முடியல. அண்ட் இன்கேஸ் இப்போ ஏதாவது நல்ல இடம், ஒரு வியூ பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடி நம்ம ட்ரூப்பர்ஸ் எல்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நான் போய் அவங்களை கேட்சப் பண்ணணும். கேட்குதா? மேப் போட்டல 110. இல்லை 110 110 போ. 110. ரூட் மாறிட்டோம்ங்க. அது நம்ம ஆல்வின் வந்து சேலம் தான் அவருக்கு நேட்டிவ். அதனால் ஹீ நோஸ் எந்த லேன் எடுத்தோன்னா நமக்கு எங்கே போகணுன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் அந்த லேன் வந்து வில் டேக் இட் எய்தர் டு த சிட்டி இல்லைனா வேறு ஏதாவது ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருங்க மாதிரி இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பெங்களூரு, தருமபுரி, ஹொசூர், கிருஷ்ணகிரி போகிறது. அப்போனா அது சென்னை போகிறதா இருக்குமோ ஒரு வேளை. சேலமில் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேனுங்க. இங்கே எனக்கு வந்து சேலமில் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. இங்கே வந்து மோஸ்ட்டாக வந்து நான் ஸ்கூல் டைமில் வந்து ஒரு பேஸ்கெட்பால் டோர்னமெண்ட்ஸுக்கு வந்திருக்கேங்க. எங்கள் மேங்கோ சிட்டின்னு சொல்லி, சேலம் இஸ் கால்ட் அஸ் மேங்கோ சிட்டி. லைக் ஹவு இப்போ கோயம்புத்தூர் வந்து காட்டன் சிட்டி, அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு ஊருக்கு அதை பேஸ் பண்ண ஒரு ஆக்குபேஷனோ இல்லை ஃபேமஸான பொருளை வச்சோ அந்த மாதிரிலாம் வச்சு அது நேம் இருக்குங்க. அதில் வந்து இதுக்கு இருக்க நேம் வந்து மேங்கோ சிட்டி. அப்போ இங்கே வந்து ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல் பேர் தான் எனக்கு மறந்து போச்சுங்க, எந்த ஸ்கூல் பேருன்னு தெரியல. அங்கே வந்து அதுங்க வந்து டோர்னமெண்ட், அந்த ஸ்கூலில் பேஸ்கெட்பால் டோர்னமெண்ட்ஸு. அதனால் அதுக்கு நாங்கள் வந்திருந்தோமுங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ நான் வந்து 11th 12th படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைம் வந்தது. ஸோ இங்கே மேப் போட்டிருக்கீங்க, லெஃப்ட்டில் போனால் சிட்டி, ஹொசூர் இதெல்லாம் போட்டிருக்குது. நம்ம ஐ திங்க் வி ஹேவ் டு கோ டு ஹொசூர் ரோட் தான். ஆமாம், அங்கே போய் தான் 10 நிமிடம் மாதிரி இருக்கும். ஸோ பாய்ஸ் ஆர் கோயிங் ஸ்ட்ரைட் ஒன்லி. முக்கியமாக நாங்கள் வந்து அந்த நான் சொன்னது வந்து முக்கியமாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ்கெட் பால் மேட்ச் அப்போ வந்து எனக்கு ஒரு இன்ஜுரி ஆகி போச்சுங்க. பால், அதாவது மழை பெஞ்சு மேட்ச்சில் மழை பெஞ்சு கோர்ட்டில் வந்து ரொம்ப ஈரமாக இருக்குது. கோர்ட் வந்து ரொம்ப ஈரம். சரியான ஈரம் கோட்டு. அப்போ ஒரு டெட் பால் தான். அந்த பால் எடுக்கிறதுக்காக நானும் அப்புறம் ஆப்போனன்ட் டீமில் ஒரு பையனும் சேர்ந்து வி ஃபாட் ஃபார் த பால்.
ஸோ அப்போது நான் பாலுக்கு போயிட்டு அப்புறம் தான் ஐ ஹேட் டு ஜம்ப் அண்ட் ஐ ஜம்ப் அண்ட் ஐ காட் த பால். பட் லேண்ட் ஆகும்போது என்னோடய கால் வந்து அவரோட அந்த ஆப்போனன்ட் டீம் பையனோட காலில் மாட்டிக்கிச்சு. அவன் கீழே இழுத்துட்டான். இறங்கும் போது அவன் ஃபஸ்ட் இறங்கி காலை இழுத்துட்டான். ஸோ ஆக்சிடெண்ட் தான், இன்டென்ஷனலாக அந்த பையனும் பண்ணலை. நானும் கீழே கால் வைக்க முடியாமல் பால் மட்டும் என் கையில் இருக்குது, அப்படியே லேண்ட் ஆகிட்டேன். ஸோ பால் என் கையில் இருக்குது, பால் 2 கையில் பிடிச்சிட்டு இருக்கனால கை என்னால் வச்சு லேண்ட் பண்ண முடியல. ஸோ அப்படியே கீழே லேண்ட் ஆகிட்டேன். என்னோடய ஜா வந்து தாடை வந்து கீழே அடிச்சிருச்சு அந்த இம்பேக்டில். அதாவது என்னோடய பாடி தான் பட்டுச்சு. பட் என்ன தான் என்னோடய பாடி பட்டிருந்தாலுமே எனக்கு வந்து என்னோடய ஜா வந்து அடித்ததில் வந்து நல்ல இம்பேக்ட் அடிபட்டுருச்சுங்க. அந்த அடியில் வந்து எனக்கு என்ன ஆகிப்போச்சு, ஸ்டிச்சு போட வேண்டிய நிலமை. இந்த இடத்துல பிஞ்சு போச்சு ஃபுல்லாக. ஆமாம், அது பிஞ்சு அந்த இடத்துல வந்து ஸ்டிச்சு போட்டு நான் அப்புறமா அதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாகி போச்சுங்க. அப்புறமா அங்கே மேட்ச்லேருந்து பாதியிலே கிளம்பி என்னை கூட்டிகிட்டு போய் ஸ்டிச்செல்லாம் எனக்கு போட்டு அப்புறமா என்னால் ஒரு 1 வீக்குக்கு சாப்பிட முடியலைங்க. ஜா மூவ் பண்ணால் வலி. அதனால் அப்புறம் ஐ ஹாவ் டு டேக் ஒன்லி லிக்விட் ஃபுட்ஸ், ஸ்ட்ரா போட்டு தான் சாப்பிட்றது. அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மெதை வச்சு உறிஞ்சிக்கிறது, இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு டைமு சேலம் போயிருந்ததுங்க. அது ஒரு மேட்ச் இதே மாதிரி தான். அந்த மேட்ச் அப்போ வந்து நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் போயிருந்தோம். அது பேர் என்னங்க, அந்த ஒரு படத்துக்கெல்லாம் போயிருந்தோம். அங்கே ஒரு மால், எந்த மால்னு தெரில, அந்த மாலில் வந்து தாஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஜெயம் ரவியோட படம். அப்போ அந்த படத்துக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஞாபகம் இருக்குது. அது ஒன்றுங்க, அது ஒன்று. அதுக்கப்புறமா காலேஜ் படிக்கும்போதும் வந்திருக்கேன். அதெல்லாம் வந்தது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குங்க. ரெக்கார்டா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஓகே, நான் ரெக்கார்ட் போடாமல் இருந்திருக்கேன் இப்போ. ஓகே, வீடியோ எல்லாம் குரூப்பாக நீங்கள் பேசணும், ஏதாச்சும் பண்ணணும். ஓகே சரிங்க, பண்ணுறேங்க. சரி, ஆல்வின் வந்து பெட்ரோல் போடுறக்கா போயிருக்கான். ஸோ வந்து பெட்ரோல் போட்டுட்டு வரணும். அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்ததும் அவனையும் வண்டி நிறுத்தி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வி ரீச் ஏற்காடு. நாங்கள் வந்து 10 o'clock பிளான் பண்ணோம். 10 to இல்லை ஆமாம் 10:15 அந்த கரடியூர் போகிற மாதிரி. மணி இப்போ 9:30 ஆச்சு. 30 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ஸோ காட்ஸுன்றனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக கரெக்டாக போயிட முடியாது. கொஞ்சம் சேஃபாக தான் போகணும். கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணி நாங்கள் போயிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா தான் அடுத்தது பார்க்க முடியும். எப்படியும் லேட்டாக தான் போவோம்னு நினைக்கிறேன் வரதை பார்த்தா. சரி, வண்டி லைனப் மட்டும் நீங்கள் பார்த்துறீங்களா? ஸோ வி ஹாவ் ஷிஹாசஸ் 250, அப்புறமா நம்மளோட 390 ADV, ராமோட ஹஸ்கோர்னா 401, ஜேபியோட டியூக் 250, அப்புறமா நம்ம 250 அப்புறமா நம்ம ரகுவோட ஃப்ரெண்டு வண்டி. ரகுவோட வண்டி வந்து என்ஜின் வேலைக்கு போயிருக்கனால பண்ண முடியல. அண்ட் ஃபைனலாக நம்ம இன்றைக்கி ரைடோட கேப்டன் அஜித்தோட டியூக் 200. கரெக்டாக சொல்லிட்டேன். சைடிங் ஆஃப். இப்போ ஆளுன்னு வந்துட்டானாக்கா கரெக்டாக இருக்கும். ஸோ ஆள் வந்துட்டான். ஆல் ஆல்சோ ஹஸ் கம். சவுண்டும் வண்டி அழகாக நிறுத்திடுவான். அப்புறம் ஸோ திஸ் இஸ் அவர் ஸ்டார்டிங் queue to start the ride to Karadiyur view point. Jai 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 Shri Ram. ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டு. ஸோ இங்கே வந்து எத்தனை ஹேர்பின் பெண்ட் இருக்குது? 20ன்னு நினைக்கிறேங்க. 20, 12, 21 தெரில. அதில் சரியாக பார்க்க முடியல. பட் ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்குமே வந்து ஒவ்வொரு பேர் வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து அது வந்து
நான் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணல. ஃபஸ்ட்டு இதோட பேர் என்னென்னு பார்க்கல. இனிமேல் வரப்போகிற ஹேர்பின் பென்ஸோட பேர் எல்லாமே நான் வந்து பார்த்துறேனுங்க. ஸோ ஏற்காடு இஸ் 21 kilometers ஃப்ரம் ஹியர். ஸோ இங்கே ஏதோ கன்ஜெஷன். சேர்வ கிங் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸா இல்லை ஈஸ்டர்ன் காட்ஸா? எஸ், கிங் ஆஃப் ஈஸ்டர்ன் காட்ஸ் சேர்வராயன் வெல்கம்ஸ் யூ வித் ப்ளஷர். ஓகே, சேர்வராயன். ஸோ இந்த மலைக்கு பேரை வந்து சேர்வராயன் மலை அப்படின்னு தான் பேர் இருக்குது போல் இருக்குதுங்க. தட் இஸ் த நேம். அண்ட் இங்கே வந்து இப்போ விலைலாம் போட்டிருக்குதுங்க. ஆட்டோக்கு மினி டோருக்குலாம் வந்து 25 அப்படின்லாம் போட்டிருக்கு ப்ரைஸு. ஸோ லக்கிலி வி டோன்ட் ஹாவ் எனி திங். ஓகே, ஹில்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வைடாக தான் இருக்குது ரோடு வண்டி ஓட்டுறதுக்கு. பட் ஆனால் நிறைய குரங்குங்க. இவ்வளோ குரங்கு வந்து நான் வந்து மற்ற ஹில்ஸில் அந்த மாதிரி பார்த்ததில்ல. ஐ திங்க் ஊட்டிலலாம் கூட இந்த அளவுக்கு குரங்கு இல்லை. இதில் வந்து ரொம்ப குரங்கு இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு பயமாகவே இருக்குது. இன்ஃபேக்ட் அதுங்க உட்காந்துட்டு இருக்க ஓரமாக வால்லாம் ரோட்டு மேலே தான் போட்டிருக்குது. அதுங்களுக்கு பயம் இருக்காது, நமக்கு தான் அந்த பயம் இருக்கும். டக்குன்னு மேலே பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் கண்டிப்பாக இருக்குது எனக்கு. அப்புறம் திஸ் ரோடு இஸ் வெரி வைடு, ரொம்ப நேரோ கிடையாது. அப்புறம் நல்லா ரோடு இருக்குது, லைக் போட்டிருக்காங்க மாதிரி இருக்குது. நல்லா கொஞ்சம் குண்டு குழி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதான் நான் மீன் பண்ண வந்தேன். நிறைய பட்டாம்பூச்சி பறக்குது. இது பட்டாம்பூச்சியா இல்லை இந்த புட்டான்? எங்கள் ஊரில் வந்து புட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சவுத்தில் பட்டாம்பூச்சி தாங்க. இட்ஸ் ஆல் கலர்டு ஆல்சோ. இது வந்து ஒரு மாதிரி இந்த ப்ளூ கலரு, அந்த நல்ல லைட் கலர்ஸை நல்ல டிஃப்ரெண்ட்டான கலரில் கூட இருக்குதுங்க அது. ஸோ இட்ஸ் குட் டு சி அ புட்டான் லைக் திஸ். ஓகே, நம்ம ட்ரூப்பர்ஸ் எல்லாம் சல்லுன்னு முன்னாடி போயிட்டாங்க. நம்ம தான் ரொம்ப பின்னாடி போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளும் டக்குன்னு போயிடலாமுங்க. ஏதாவது நல்ல இடமா பார்த்தா நிறுத்து எங்கேயாவது. சரி, நல்ல வியூ பாயிண்டாக பார்த்து நிறுத்து. ஜேபி வந்து ஓல்ட் ஸ்கூல் ரைடர் நம்ம கேடிஎம் பொறுத்த வரைக்கும். நம்ம கிட்டு ஆரம்பித்ததுக்கப்புறமா கூட பெருசாக ரைடு இன்வால்வ் ஆகிறத விட அதுக்கு முன்னாடி தான் நிறையா ரைட்ஸு இப்போ வந்திருக்கு. அப்படிங்க நான் ஏகப்பட்ட ரைடு, நிறையா அர்பன் எஸ்கேப்பு ப்ளஸ் நம்மளும் 2-3 ரைடு தனியாலாம் போயிருக்கோம். ஒரு டைம் நியூ இயர் இப்போல்லாம் கூட ஒரு ரைடு போயிருக்கோம் 2023 நினைக்கிறேங்க. அந்த மாதிரி கன்ஜெஷன், ஆனால் சரியான வியூ. டேய் ஜேபி, ஓகேங்க. இங்கே நிறையா ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்குது. அண்டு இங்கே பார்த்தா ஏதோ கோயில் இருக்குது, காவல் தெய்வம் மாதிரி, எல்லை சாமி. பட் ஆனால் இன்னும் ஹேர்பின் பென்ஸ் இருக்குங்க. வி நாட் டன் yet.
இப்போ தான் வந்து 14 இல்லை என்ன 14th பெண்டோ என்னமோ வந்திருக்கோன்னு நினைக்கிறேங்க. 13th இருக்கும் இல்லாட்டி. ஸோ ஏற்காடு வந்துட்டோம். வி ஆர் இந்த ஜங்ஷன், அந்த மெயின் ரவுண்டானால இருக்கோங்க. இப்போது இனிமேல் இங்கேருந்து நம்ம வந்து இந்த கரடியூர் வியூ பாயிண்ட் போகிறதுக்காக போகணுங்க. அண்டு ஆஃப்டர் கரடியூர் வியூ பாயிண்ட் நம்ம வந்து லன்ச் சாப்பிட்றதுக்கு வரணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கரடியூர் வியூ பாயிண்ட் எந்த வழியாக போகிறதுன்னு பார்ப்போம். இங்கே லெஃப்ட்டு போட்டிருக்கு போல், அதான் நம்ம லெஃப்ட்டு போகிறோம் போட்டிருக்கோம் நம்ம. ஓகே, நம்ம மேப்பில் பார்த்து தான் இதில் போகணுமா? ஆமாம். ஸோ திஸ் பிரபாகரன் ஷாப் வாஸ் டோல்ட் தட் இட் வாஸ் ஃபேமஸ். ஆனால் இப்போ அது மூடி இருக்குது. தம்பி பிரபாகரன். அஜித், ஜேபி, ராமு, ஷிஹாஸு, நான் இப்படி நேரத்துக்கு வந்திருக்கணுமே. வந்தாச்சு. ரகு, லாஸ்ட்டாக நம்ம தம்பி ஆல்வின், பின்னாடி நான். ஸோ இதுதான் வந்து இந்த கரடியூர் வியூ பாயிண்ட் போகிற இடங்க. ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்துட்டோம்னா இங்கே வருது. இது கொஞ்சம் ரோடு வந்து ஆஃப் ரோடு மாதிரி தான். பட்டு நீங்கள் நல்லா பெரிய டயர் சைஸ் இருக்க வண்டிகள் எதுனாலுமே தாராளமாக எடுத்து வரலாம். இங்கே தாங்கும் போத் கார் அண்ட் பைக்ஸுங்க. பைக்ஸ்னால் ப்ரிஃபரபிளி த பிக்கெஸ்ட் டயர் அண்ட் வீல்ஸ் அது இருக்கிறது ரொம்ப விஷயம் நல்லது. ஆமாங்க, கொஞ்சம் ரோடு ரொம்பவே மோசம்தான். ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேர்த்துக்கிறாங்க, ஆனால் ரோடு மோசம். அதான் உண்மை. கரடியூர் வியூ பாயிண்ட்லேருந்து எத்தனை வண்டி பின்னாடி வெளியே வருது பாருங்க. அப்போனா அத்தனை வண்டி போயிருக்குது உள்ளே. அத்தனை வண்டி உள்ளே போயிருக்கு ஏற்காடுக்கு, இந்த வியூ பாயிண்ட்டுக்கு. டிக்கெட் எடுக்கணும். எல்லாமே குளிர்காலம். கரடியூர் வியூ பாயிண்ட்டுக்கு. ஸோ என்ட்ரி டிக்கெட் வாங்கினக்கிறோமா அந்த ரோடு இப்படி தான் இருக்குது. திஸ் ரோடு இஸ் ஆல்மோஸ்ட் த சேம் டு த ப்ரீவியஸ் ஒன். இது நம்ம மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் வரும்போது எப்படி இருந்துச்சோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆனால் அது வந்து நிறைய பேட்ச் ஒர்க் இருந்த ரோடு, நிறைய கல். இது வந்து கொஞ்சம் கான்க்ரீட் போட்ட மாதிரி இருக்குங்க இந்த ரோடு. அதனால் திஸ் cannot be considered as ஆஃப் ரோடு. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செதஞ்சு கல் போட்டிருக்காங்க. ஆனால் இது கீழே பேஸ் வந்து கான்க்ரீட் ரோடு தான் இருக்குது.
ஸோ இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி இருந்திருக்குமா இருக்குங்க முன்னாடி. ஓ பாறைலாம் இருக்க ரோடுங்க இது. ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. ஏன்னா லெஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ இது வந்து ஏதோ பார்க்குறக்கு ஏதோ ஒரு பில்டிங், ஏதோ வீடு அந்த மாதிரி தான் இருக்குது. ஏதோ ரெசார்ட்டா இல்லை தங்குறதுக்காக எதாவது பண்ண இடமா என்னன்னு தெரியலைங்க. அப்புறம் இங்கே டேங்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் இது ஹைலி செக்யூர்டான ஒரு ப்ரைவேட் ஸ்டேயான இடமா தான் இருக்குங்க. பட் ஆனால் இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குங்க. நம்ம வந்து இங்கே கூட்டம்லாம் இருக்காதுன்னு நினச்சி வந்தோம். பட் இங்கே வந்து நல்ல கூட்டம் இருக்குது. இந்த வண்டி இழுக்கணும் பின்னாடி. திருப்பி விட்டுறேன். வழி விடணும்.